அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ்நாடு மக்களே எல்லாருக்கும் வணக்கம். தலை தூக்கி பேசத்தான் இருக்குது, நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன், ஓகேவா? நான் மனாமாலேருந்து பஸ் ஏறி 9:40 டைமு பஹ்ரைன் டைமுக்கு ஏறினேன். அங்கேருந்து 10 மணிக்கு ஹம்மாட்டான் வந்தேன். அப்புறம் இங்கே வந்து இறங்கின யூனிவர்சிட்டி, இதுதான் லாஸ்ட்டு ஒரு பஸ்ஸுக்கு 22வது ரவுண்டாக போட்டு யூனிவர்சிட்டியில் வந்து இறங்கிட்டேன். 10:40 இப்போ டைம். கரெக்டாக பஸ்ஸு வந்து 1 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்குங்க, புரியுதுங்களா? 1 மணி நேரம் ட்ராவல். இப்போ அதுலேருந்து நம்ம இப்போது வேலை கேட்டுக்கிட்டு தொடங்க போகிறோம். அல்லாவோட பர்க்கத்தால், இறைவனால் எதுவும் என்ன எனக்கு இன்றைக்கி வருமானம் கிடைக்குதுன்னு தெரிலிங்க, புரியுதுங்களா? அல்லாஹ்கிட்ட எல்லாருமே துவா செய்யுங்க. என்ன போல் ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க. அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரிங்க. அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருந்துட்டு நிறைய பேர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் என் கஷ்டத்தை நான் சொல்ல வரல, என்னை போல் எத்தனையோ மக்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. அது நினைங்க வாழ்க்கையில், புரியுதுங்களா? சொந்த பிஸ்னஸும் செய்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட அடிமையாகவும் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருங்க. யாரும் குறை சொல்லிக்கிட்டு அது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இது பெட்ரோல் பேங்க் வந்துச்சு, இதிலேருந்து நான் இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்க வேலை. இன்றைக்கி இந்த ஊர் மாத்திரம் பார்த்துட்டு அம்மாட்டன் போயிட்டு அள்ளிக்கு போயிடுவேன். சரி, அதே போல் இப்போ இந்த ஊரை சுற்றுறது எவ்வளோ வருமானம் வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேங்க கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ்நாடு மக்களே எல்லாருக்கும் வணக்கம். தலை தூக்கி பேசத்தான் இருக்குது, நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன், ஓகேவா? நான் மனாமாலேருந்து பஸ் ஏறி 9:40 டைமு பஹ்ரைன் டைமுக்கு ஏறினேன். அங்கேருந்து 10 மணிக்கு ஹம்மாட்டான் வந்தேன். அப்புறம் இங்கே வந்து இறங்கின யூனிவர்சிட்டி, இதுதான் லாஸ்ட்டு ஒரு பஸ்ஸுக்கு 22வது ரவுண்டாக போட்டு யூனிவர்சிட்டியில் வந்து இறங்கிட்டேன். 10:40 இப்போ டைம். கரெக்டாக பஸ்ஸு வந்து 1 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்குங்க, புரியுதுங்களா? 1 மணி நேரம் ட்ராவல். இப்போ அதுலேருந்து நம்ம இப்போது வேலை கேட்டுக்கிட்டு தொடங்க போகிறோம். அல்லாவோட பர்க்கத்தால், இறைவனால் எதுவும் என்ன எனக்கு இன்றைக்கி வருமானம் கிடைக்குதுன்னு தெரிலிங்க, புரியுதுங்களா? அல்லாஹ்கிட்ட எல்லாருமே துவா செய்யுங்க. என்ன போல் ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க. அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரிங்க. அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருந்துட்டு நிறைய பேர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் என் கஷ்டத்தை நான் சொல்ல வரல, என்னை போல் எத்தனையோ மக்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. அது நினைங்க வாழ்க்கையில், புரியுதுங்களா? சொந்த பிஸ்னஸும் செய்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட அடிமையாகவும் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருங்க. யாரும் குறை சொல்லிக்கிட்டு அது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இது பெட்ரோல் பேங்க் வந்துச்சு, இதிலேருந்து நான் இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்க வேலை. இன்றைக்கி இந்த ஊர் மாத்திரம் பார்த்துட்டு அம்மாட்டன் போயிட்டு அள்ளிக்கு போயிடுவேன். சரி, அதே போல் இப்போ இந்த ஊரை சுற்றுறது எவ்வளோ வருமானம் வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேங்க கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் रहमतुल्लाहि बरकतो. अभी आया से गाँव से निकलता हूँ काम खड़ा से, ओके? अभी हमारा काम खलास हो गया।
अल्हम्दुलिल्लाह आयत से मेरी बरकत जो मैं क्या आस करे कि दुनिया में अल्लाह का है वो हो गया। आज का दिन, आज का वक़्त मेरी कमाई होगी। मैं एक बात दुनिया के अंदर बोलता हूँ, अल्लाह ताला सुबह की नमाज़ पढ़ के उसकी बरकत के लिए अल्लाह का ना कौन दुआ करता है कि इंसान उसकी दुनिया में उसकी बरकत अलग होती है दोस्त। क्या उसकी दुनिया में उसकी बरकत अलग होती है, उसकी कमाई भी अलग होती है दुनिया में। क्या माना होता कौन एक जना नमाज पढ़ना नहीं सो उन्हें कमाई को जाता है कि उसकी कमाई अल्लाह बरकत कमाई देगा, अगर बरकत नहीं रहेंगी। अभी देखो ये काम करने वाले को 10 साल से है, 20 साल से है, 30 साल से है, 40 साल से है का था। अगर नो उतना साल रखो वो चंद आदमियाँ बच्चे लोग को अच्छा पढ़ा के रखे हैं। चंद आदमियाँ दुनिया में बर्बाद के रास्ते में आज तक भी है। चंद आदमियाँ दुनिया में अच्छा रास्ता, अच्छा हालत में है। ये अच्छा हालत में रहने वाला अल्लाह को मानता सा जना रहूँगा। ओके दोस्त, और इंशाल्लाह अभी यहाँ से जो बस स्टॉप दिखता देखो वो लाल बहरीन का झंडा दिखता ना, वो जगह बस स्टॉप है। इंशाल्लाह वहाँ से अभी बस चढ़ेंगे हमा टाउन को, हमा टाउन जाके अली जाएंगे। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू। தமிழ்நாடு மக்களே எல்லாருக்கும் வணக்கம். தலை தூக்கி பேசுறதா இருக்கு, நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன் ஓகேவா. நான் மனாமாலேருந்து பஸ் ஏறி 9:40 டைமு பஹ்ரைன் டைமுக்கு ஏறினேன். அங்கேருந்து 10 மணிக்கு ஹம்மாட்டான் வந்தேன். அப்புறம் இங்கே வந்து இறங்கின யூனிவர்சிட்டி இதுதான் லாஸ்ட்டு ஒரு பஸ்ஸுக்கு 22வது ரவுண்டாக போட்டு யூனிவர்சிட்டியில் வந்து இறங்கிட்டேன். 10:40 இப்போ டைம். கரெக்டாக பஸ்ஸு வந்து 1 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்குங்க, புரியுதுங்களா? 1 மணி நேரம் ட்ராவல். இப்போ அதுலேருந்து நம்ம இப்போது வேலை கேட்டுக்கிட்டு தொடங்க போகிறோம். அல்லாவோட பர்க்கத்தால், இறைவனால் எதுவும் என்ன எனக்கு இன்றைக்கி வருமானம் கிடைக்குதுன்னு தெரிலிங்க, புரியுதுங்களா? அல்லாஹ்கிட்ட எல்லாருமே துவா செய்யுங்க. என்ன போல ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க. அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரிங்க. அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருந்துட்டு நிறைய பேர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் என் கஷ்டத்தை நான் சொல்ல வரல, என்னை போல் எத்தனையோ மக்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. அது நினைங்க வாழ்க்கையில், புரியுதுங்களா? சொந்த பிஸ்னஸும் செய்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட அடிமையாகவும் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருங்க. யாரும் குறை சொல்லிக்கிட்டு அது சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இது பெட்ரோல் பேங்க் வந்துச்சு, இதிலேருந்து நான் இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்க வேலை. இன்றைக்கி இந்த ஊர் மாத்திரம் பார்த்துட்டு அம்மாட்டன் போயிட்டு அள்ளிக்கு போயிடுவேன். சரி, அதே போல் இப்போ இந்த ஊரை சுற்றுறது எவ்வளோ வருமானம் வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேங்க கண்டிப்பாக. अस्सलाम वालेकुम, अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि बरकatuh। अभी आया से गाँव से निकलता हूँ काम खड़ा से। ओके,
अभी हमारा काम खलास हो गया अल्हम्दुलिल्लाह। आयत से मेरी बरकत जो मैं क्या आस करे कि दुनिया में अल्लाह का है वो हो गया। आज का दिन, आज का वक़्त मेरी कमाई होगी। मैं एक बात दुनिया के अंदर बोलता हूँ, अल्लाह ताला सुबह की नमाज़ पढ़ के उसकी बरकत के लिए अल्लाह का नाम कौन दुआ करता है कि इंसान उसकी दुनिया में उसकी बरकत अलग होती है दोस्त। क्या उसकी दुनिया में उसकी बरकत अलग होती है, उसकी कमाई भी अलग होती है दुनिया में। क्या माना होता कौन एक जना नमाज पढ़ना नहीं सो उन्हें कमाई गुट को जाता है कि उसकी कमाई अल्लाह बरकत कमाई देगा, अगर बरकत नहीं रहेंगी। अभी देखो ये काम करने वाले को 10 साल से है, 20 साल से है, 30 साल से है, 40 साल से है का था। अगर नो उतना साल रखो वो चंद आदमियाँ बच्चे लोग को अच्छा पढ़ा के रखे। चंद आदमियाँ दुनिया में बर्बाद के रास्ते में आज तक भी है। चंद आदमियाँ दुनिया में अच्छा रास्ता अच्छा हालत में है। ये अच्छा हालत में रहने वाला अल्लाह को मानता सा जना रहूँगा। ओके दोस्त, और इंशाल्लाह अभी यहाँ से जो बस स्टॉप दिखता देखो वो लाल बहरीन का झंडा दिखता ना, वो जगह बस स्टॉप है। इंशाल्लाह वहाँ से अभी बस चढ़ेंगे हमा टाउन को, हमा टाउन जाके अली जाएंगे। अस्सलाम वालेकुम। हाँ दोस्तों, कैसे है? अभी नमाज को जाना का है। इधर 4:15 को अज़ा है। क्या 4:15 को अज़ा होने का टाइम है। अभी एक लहज़े में अज़ा होंगी। इधर अभी चालू हो जाएंगे अज़ा इधर। अभी 4:15 हो जाऊँगा तो इंडियन टाइम 2.5 घंटा फ़र्क। अभी इंडिया में टाइम 5:30, 6:30, 7 का टाइम, 7 का नज़दीक होना जाता है टाइम इंडिया में भी। माशाअल्लाह 7 बजने जाता है इंडिया का टाइम। इंशाल्लाह दुआ करो अल्लाह के पास। क्या अल्लाह के पास दुआ करो, इंशाल्लाह सब मुसलमानों को नमाज जाना का हयाती देंगे अल्लाह ताला सुकुटी। अभी देखो एक जगह जाएंगे, अभी चाय पी के आके मस्जिद जाऊँगा। देखो ना कितना आदमी अभी रोड में फिरेंगा, मुसलमान है, नमाज को जाने भी मुश्किल करते हैं। अल्लाह के घर को जाना बहुत दुनिया में नाराज़ होते हैं। ऐसा बहुत अल्लाह के घर को जाने नाराज़ होता है इंसान।
अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि बरकatuh। अभी आया से गाँव से निकलता हूँ काम खड़ा से। ओके, अभी हमारा काम खलास हो गया अल्हम्दुलिल्लाह। आया से मेरी बरकत जो मैं क्या आस करे कि दुनिया में अल्लाह का है वो हो गया। आज का दिन, आज का वक़्त मेरी कमाई होगी। मैं एक बात दुनिया के अंदर बोलता हूँ, अल्लाह ताला सुबह की नमाज़ पढ़ के उसकी बरकत के लिए अल्लाह का नाम कौन दुआ करता है कि इंसान उसकी दुनिया में उसकी बरकत अलग होती है दोस्त। क्या उसकी दुनिया में उसकी बरकत अलग होती है, उसकी कमाई भी अलग होती है दुनिया में। क्या माना होता कौन एक जना नमाज पढ़ना नहीं सो उन्हें कमाई को जाता कि उसकी कमाई अल्लाह बरकत कमाई देगा, अगर बरकत नहीं रहेंगी। अभी देखो ये काम करने वाले को 10 साल से है, 20 साल से है, 30 साल से है, 40 साल से है का था। अगर नो उतना साल रखो वो चंद आदमियाँ बच्चे लोग को अच्छा पढ़ा के रखे हैं। चंद आदमियाँ दुनिया में बर्बाद के रास्ते में आज तक भी है। चंद आदमियाँ दुनिया में अच्छा रास्ता, अच्छा हालत में है। ये अच्छा हालत में रहने वाला अल्लाह को मानता सा जना रहूँगा। ओके दोस्त, और इंशाल्लाह अभी यहाँ से जो बस स्टॉप दिखता देखो वो लाल बहरीन का झंडा दिखता ना, वो जगह बस स्टॉप है। इंशाल्लाह वहाँ से अभी बस चढ़ेंगे हमा टाउन को। हमा टाउन जाके अली जाएंगे। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू। तमिलनाडु மக்களே எல்லாருக்கும் வணக்கம்। தலை தூக்கி பேசதா இருக்கு, நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன் ஓகேவா। நான் மனாமாலேருந்து பஸ் ஏறி 9:40 டைமு பஹ்ரைன் டைமுக்கு ஏறினேன்। அங்கேருந்து 10 மணிக்கு ஹமாட்டான் வந்தேன்। அப்புறம் இங்கே வந்து இறங்கின யூனிவர்சிட்டி இதுதான் லாஸ்ட்டு ஒரு பஸ்ஸுக்கு 22வது ரவுண்டாக போட்டு யூனிவர்சிட்டியில் வந்து இறங்கிட்டேன்। 10:40 இப்போ டைம் கரெக்டாக பஸ்ஸு வந்து 1 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்குங்க, புரியுதுங்களா? 1 மணி நேரம் ட்ராவல்। இப்போ அதுலேருந்து நம்ம இப்போது வேலை கேட்டுக்கிட்டு தொடங்க போகிறோம்। அல்லாவோட பர்க்கத்தால் இறைவனால் எதுவும் என்ன எனக்கு இன்றைக்கி வருமானம் கிடைக்குதுன்னு தெரிலிங்க, புரியுதுங்களா? அல்லாஹ்கிட்ட எல்லாருமே துவா செய்யுங்க, என்ன போல ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க। அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரிங்க, அவங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க। ஏன்னா வெளிநாட்டில் இருந்துட்டு நிறைய பேர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க। நான் என் கஷ்டத்தை நான் சொல்ல வரல, என்னை போல் எத்தனையோ மக்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க। அது நினைங்க வாழ்க்கையில், புரியுதுங்களா? சொந்த பிஸ்னஸும் செய்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட அடிமையாகவும் வேலை செய்கிறாங்க। அந்த மாதிரி நேரத்தில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருங்க, யாரும் குறை சொல்லிக்கிட்டு அது சொல்லிகிட்டு இருக்காதீங்க। இது பெட்ரோல் பேங்க் வந்துச்சு, இதிலேருந்து நான் இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்। நம்மளுக்கு வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்க வேலை இன்றைக்கி। இந்த ஒரு மாத்திரம் பார்த்துட்டு அம்மாட்டன் போயிட்டு அள்ளிக்கு போயிடுவேன்। சரி, அதே போல் இப்போ இந்த ஊரை சுற்றுறது எவ்வளோ வருமானம் வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில்
நான் சொல்லுவேங்க கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.